கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல ஆறுதலின் நேரத்திற்கு அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்து சோர்ந்து விட்டீர்களா? ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்தில் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் உங்களை மறக்கவும் மாட்டார். ஒருவேளை நீங்கள் கேட்டு கிடைக்கவில்லை என்று தளர்ந்து போய் சோர்ந்து போய் கவலையோடு வருத்தத்தோடு என்ன செய்ய போகிறேன் என்று தவித்து கொண்டிருக்கும் வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து அரை கூவல் விடும்படியாக அழைப்பு விடுக்கும்படியான ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 66:5 சொல்லுகிறது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வதில் அவர் பயங்கரமானவர். உங்களால முடியாது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் நடப்பிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது, கட்டி எழுப்ப முடியாது, காரியத்தை நடப்பிக்க முடியாது. ஆனால் தேவனால் இந்த காரியத்தை நடப்பிக்க முடியும். அவர் பயங்கரமானவர் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. வந்து பாருங்கள் அவருடைய செய்கைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் செய்கைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவதற்கு பயங்கரமானவராக, உண்மை உள்ளவராக, அவர் கரிசனை உள்ளவராக, உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக, அன்பு உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் கிரியைகளை, உங்கள் காரியங்களில் அவர் கிரியை செய்வார். அவர் பயங்கரமான தேவன், உங்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் ஏமாற்றினாலும் கர்த்தர் உங்களை ஏமாற்ற மாட்டார். நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர், பயங்கரமானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்கள், அவரிடத்துல வந்து பாருங்கள். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்க யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவரிடத்தில் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். God bless you.